வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆனிஸ் தமிழ் லைஃப் ஸ்டைல் ஸ்டோன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுகர் காஸ்மெட்டிக்ஸை யூஸ் பண்ணி சிம்பிள் ஃபெஸ்டிவல் வேர் மேக்கப் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மேக்கப்புக்கு வந்து ரொம்ப முக்கியம் வந்துட்டு ஸ்கின் வந்து ப்ரெப் பண்ணி வைக்கிறது. ஸோ ஆல்ரெடி வந்து என்னோடய ஸ்கின்னை வந்து நான் ப்ரெப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து மேக்கப்புக்கு வந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து நான் யூஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னா பேஸ் ஆஃப் க்ளோரி போர் மினிமைசிங் ப்ரைமர். சுகர் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து வந்திருக்க ஒரு ப்ரைமர் தான் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு என் ஸ்கின்னில் வந்து அங்கங்கே சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி வந்து வச்சுட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வந்து விடுறேன். ஸோ அடுத்து வந்துட்டு நான் ஃபேஸ் ஃபுல்லாக ஃபவுண்டேஷன் போட்டு செட் பண்ணதுக்கப்புறம் நான் பிளெண்ட் த ரூல்ஸ் ஐஷேடோ பேலட் 01 ஃப்ளாலெஸ் அப்படின்னு சுகர் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து ஒரு ஐஷேடோ பேலட் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அதில் வந்து க்ரீம் அப்படிங்கிற ஒரு ஷேட் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதை தான் வந்து பேஸ் லேயராக வந்துட்டு ஐஷேடோக்கு வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு என்னோடய ஐஸில் வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ க்ரீஸ் லைனுக்கு மேலே வந்து இந்த க்ரீம் ஷேட் நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ வந்துட்டு க்ரீஸ் லைனில் வந்து எத்தி ஆரஞ்சு சொல்லிட்டு அந்த ஐஷேடோ பேலட்டில் ஒரு ஷேட் இருந்துச்சு. அது ஆரஞ்சு தான், பட் ஆரஞ்சுலேயே ஒரு மாதிரி ஒரு டீப்பான ஒரு ஆரஞ்சு அது. ஸோ அதை தான் வந்துட்டு நான் க்ரீஸ் லைனில் வந்து அடுத்து வந்துட்டு அப்ளை வந்து நான் பண்ணிக்க போகிறேன். அடுத்து வந்து அதிலே வந்து ஒரு காப்பர் ஷேட் இருந்துச்சு அதே பேலட்டில். ஸோ அதை வந்து எடுத்துட்டேன். இந்த மையோட லிட் சென்டருக்கு பிளேஸ் இருக்கும் தெரியுமா, ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிட்டேன். அதுலேயும் நம்ம ஐஸோட அந்த இன்னர் கார்னர்லேயும் வந்துட்டு நல்லா படுற மாதிரி வந்து அப்ளை வந்து பண்ணிக்கிட்டேன். எனக்கு வந்து பர்சனலி வந்துட்டு இந்த ஐஷேடோ பேலட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக வந்துட்டு ஃபெஸ்டிவல் வேர்க்கு வந்து ஒரு லுக் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ்னாலும் பார்ட்டினாலும் ஒரு லுக் க்ரியேட் பண்ணோன்னா கண்டிப்பாக இந்த பேலட் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. சில ஐஷேடோ பேலட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு உதிரும், நம்ம கண்ணு கீழெல்லாம் விழுந்துரும், ரொம்ப ஸ்பாயில் பண்ணும் நம்ம ஐஷேடோ க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது. அந்த மாதிரி இல்லாமல் இந்த பேலட் வந்து அப்ளை பண்ணுறதே நீட்டாக இருந்துச்சு. ப்ரெஷ்ஷில் எடுக்கிறதா இருந்தாலும் சரி தான், அதில் அப்ளை பண்ணும்போது நீட்டாக இருந்துச்சு. எங்கேயுமே எனக்கு அவ்வளோவா உதிரல. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஐஷேடோ பேலட்டில். நெக்ஸ்ட்டு வந்து நான் கண்ணுக்கு வந்து ஐலைனர் வந்து நான் போட்டுக்க போகிறேன். அதுக்கு வந்து சுகர்லேருந்து இருக்கிற ஒரு ஐலைனர் தான் எடுத்திருந்தேன். அது வந்து நார்மல் ஐலைனர்ஸ், அதாவது பாட்டில்ஸில் ஒரு ஐலைனர் மாதிரி இல்லாமல் ஸ்கெட்ச் பென் மாடலில் வந்து அந்த ஐலைனர் வந்து இருந்துச்சு. அது வந்து எனக்கு நிஜமாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஃபீல் ஆச்சு. நான் ஐலைனர் போட எல்லாருக்குமே தெரியும், அந்த பாட்டில் வந்து அப்பப்போ நம்ம போடுறோன்னு சொல்லிட்டு அதை வந்து உடச்சிருவோம் அந்த பாட்டிலை. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஐலைனர் நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் பிக்மெண்டேஷனுமே வந்து நல்லா இருந்துச்சு. எனக்கு பிக்மெண்டேஷன் வைஸ் அதாவது நல்லா வந்து அழகாக வந்து அது அப்ளை ஆச்சு. ஸோ அதுவுமே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஐலைனரில். அடுத்து வந்து சுகரில் இருந்து கோல் ஆஃப் ஹானர் இன்டென்ஸ் காஜல் 1 பிளாக் கோட் அப்படிங்கிற ஒரு காஜல் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த காஜலை வந்து யூஸ் பண்ணி என்னோடய இன்னர் வாட்டர் லைன் இருக்கும்ல, ஐஸோட இன்னர் வாட்டர் லைன்லாம் இருக்கும்ல, ஸோ அதை வந்து நான் ஃபுல்லாகவே வந்து நான் ஃபில் பண்ணிக்கிட்டேன். நல்லா டார்க்காகவே இருந்துச்சு இந்த காஜல். ஸோ நான் யூஸ் பண்ணுற நார்மலாக யூஸ் பண்ணுற காஜலோட நல்லா டார்க்காகவே இருந்துச்சு. ஒரே ஸ்வைப்லேயும் வந்து நல்லாவே வந்து டீப் பிளாக்காக வந்து விழுந்துச்சு. ஸோ எனக்கு அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து வந்து ஐலாஷஸ் வந்து ஃபில் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து சுகர் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து இந்த மஸ்காரா வந்து எடுத்திருந்தேன். ஸோ அது வந்து என்ன மஸ்காரா அப்படின்னா லாஷ் ஆஃப் டைட்டன்ஸ் வால்யூமைசிங் மஸ்காரா 01 பிளாக் வித் பேங்க் அப்படிங்கிற ஒரு மஸ்காரா தான் வந்து எடுத்திருந்தேன். ஸோ அந்த மஸ்காரா வந்து வச்சு நான் யூஸ் பண்ணி என்ன பண்ணேன்னா என்னோடய அப்பர் லேஷஸ் லோவர் லேஷஸ் 2 இடத்தையுமே வந்து நல்லா வந்து நான் ஃபில் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது கான்டூர். ஸோ கான்டூருக்கு வந்து நான் சுகர் காஸ்மெட்டிக்ஸ் கான்டூர் டிஃபோஸ் ஃபேஸ் பேலட் 02 விவிட் விக்ட்ரி அப்படிங்கிற ஒரு பேலட் வந்து எடுத்திருந்தேன். ஸோ இதில் வந்துட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா கான்டூர் இருக்குது, ஹைலைட்டர் இருக்குது, ப்ளஷ், 3மே சேர்ந்து தான் வருது. ஸோ இது வந்து ஒரு உங்களுக்கு நீங்கள் டெய்லி வேர் மேக்கப் பண்ணுற ஒரு பர்சன், ஆஃபீஸ்க்கு மேக்கப் பண்ணிட்டு போகிற ஒரு பர்சன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேலட் வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா இந்த கான்டூர் வந்து ரொம்ப 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 மைல்டாக இருக்குது, ரொம்ப மைல்டாக இருக்குது. உங்களுக்கு ஃபேஸில் அவ்வளோ விசிபிளாக தெரியவே தெரியாது. உங்களுக்கு ஒரு டீப் கான்டூரிங் வேணும் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக இந்த கான்டூர் உங்களுக்கு யூஸே ஆகாது. பட் ஆனால் இல்லை உங்களுக்கு வந்துட்டு டெய்லி வேருக்கு வந்து ஒரு கான்டூர் வேணுன்னா கண்டிப்பாக இந்த பேலட் எடுத்துக்கலாம். மைல்டாக இருக்குது, தெரியவே தெரியாது. நீங்கள் கான்டூர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது அவ்வளோ விசிபிளாக தெரியாது, ஆனால் நல்லாவும் இருக்குது. ஸோ அடுத்து வந்து இதிலே வந்து நான் வந்து ப்ளஷ் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். டார்க் ஸ்கின் மக்களுக்கு ப்ளஷ் யூஸ் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பேலட் வாங்குங்க. ஏன்னா நிறையா அந்த ப்ளஷ் வந்து நமக்கு வந்து பிங்க் கலர் ப்ளஷ் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி வெள்ளை அடித்த மாதிரி ஆக்வர்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி இல்லாமல் இது நம்ம ஸ்கின்னுக்கு டார்க் ஸ்கின்னுக்கு செட் ஆகிற மாதிரி இந்த ப்ளஷ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ பர்சனலி எனக்கு இந்த பேலட்டில் ரொம்ப பிடிச்சது என்னது அப்படின்னா இந்த ப்ளஷ் தான். ஸோ ப்ளஷ் பண்ணி நான் வந்து முடித்ததுக்கப்புறம் ரொம்ப
நீங்கள் லைட்டாக போட்டாலே நல்லா பிக்மெண்ட் காட்டுது. இல்லை உங்களுக்கு நல்லா ஹைலைட் வேணும்னா இன்னும் கூட கூட கொஞ்சம் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த பேலட்லேயே வந்து அடுத்து வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறது என்ன அப்படின்னா ஹைலைட்டருமே வந்து நல்லா இருந்துச்சு. சில ஹைலைட்டராக நான் யூஸ் பண்ணி நிறைய ஹைலைட்டர் நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த ஹைலைட்டர் வந்து அழகாக போயிட்டு என் ஸ்கின்ல வந்து செட் ஆச்சு. ஸோ அதுவும் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஃபைனலாக இந்த மேக்கப் லுக்கை வந்து ஃபினிஷ் பண்ணுறக்கு சுகர் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து இந்த லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ இந்த லிப்ஸ்டிக்கோட ஷேட் நேம் வந்து என்ன அப்படின்னா 01 Brazen Raisin அப்படிங்கிற இந்த ஷேட் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ இந்த லிப்ஸ்டிக் வந்துட்டு ஃபஸ்ட் நான் ஏற்கனவே லிப் பாம் போட்டிருந்தேன் என்னோடய லிப்ஸில். ஸோ அதுக்கு மேலே தான் வந்துட்டு இந்த லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ இது வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு டெய்லி வேர் லிப்ஸ்டிக் வந்து இது வந்து கிடையாது. நீங்கள் ஃபெஸ்டிவல் போகிறீங்க இல்லை பார்ட்டிஸ்க்கு எங்கேயாவது போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த லிப்ஸ்டிக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நல்ல ஒரு பிரைட்டான ஒரு லிப்ஸ்டிக் இது. அதாவது வந்து ஃபேர் ஸ்கின்னாக இருக்கிறவங்களாலும் சரி, டார்க் ஸ்கின் இருக்கிறவங்களாலும் சரி, யாருனாலுமே இந்த ஷேட் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்குது. அதாவது வந்து ஃபினிஷ் வந்து இந்த லிப்ஸ்டிக்கோட ஃபினிஷ் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதுதான் ஃபைனல் லுக். அண்ட் இன்றைக்கி நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் தான் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா நீங்களும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் மக்களே. தேங்க்யூ.